வணக்கம். நேற்று இரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலயத்தில் மார்கழி மாத தொடக்கத்திற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் திவ்ய பாசுர இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இதற்கு சிறப்பு விருந்தினராக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கே போனதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜீயர்கள் கூட சேர்ந்து பெரிய பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, நந்தவனம் இங்கெல்லாம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணார். இதில் ஆண்டாள் சன்னதிக்கு போகும்பொழுது கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம்னு ஒன்று உண்டு. அதற்கு முன்னாடி வசந்த மண்டபம்னு ஒன்று இருக்கும். அவர் என்ன பண்ணார், அந்த வசந்த மண்டபத்தில் நின்று சுவாமி தரிசனம் பண்ணார். அதன் பிறகு ஆண்டாள் சூடிய மாலையை அவருக்கு அணிவிச்சு, பட்டு வஸ்திரம் அணிவிச்சு அவருக்கு சிறப்பான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டது. இந்த தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஜீயர்கள் கூட சேர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்க ஆரம்பித்தார். இது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சது. அவரும் அதையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டார். ஆனால் இங்கே இந்த ஆலயத்தில் அவரை கருவறைக்கு உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான செய்தி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது. உடனே இங்கே இருக்கக்கூடிய சில நாத்திக அமைப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, சமூக ஊடகங்கள் முழுவதுமாக பல பதிவுகளை அதுக்கு எதிராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இயக்குனர் அமீர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்திய பிரதமராக இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி, உலக அரங்கில் இசைஞானியாகவே இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ள அனுமதி இல்லை, சனாதனம் தலைவிரித்து ஆடக்கூடிய அந்த நாட்டில் சமத்துவம் எப்போ மலரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு செய்தியை வச்சுட்டார். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மீண்டும் சமூக ஊடகம் பரபரப்பாயிடுச்சு. சில இந்து அமைப்புகளும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிராக, அதாவது அமீரனுடைய இந்த பதிவுக்கு எதிராக பல பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இளையராஜாவே தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட ஆரம்பிச்சிட்டார். அவர் போட்ட அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, என்ன மையமாக வச்சு ஒரு சிலர் வதந்திகளை பரப்பிக்கிட்டு வராங்க. நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் இல்லை, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறாங்க. இந்த செய்தியை ரசிகர்களும் சரி மக்களும் சரி நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில அரசியல் கட்சி தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ஜீயர்கள் இளையராஜாவை தனக்கு சரிசமமாக உட்கார வச்சு நல்ல மரியாதை தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட அதையெல்லாம் பார்க்காம இவங்க இந்த மாதிரி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இளையராஜாவினுடைய இந்த எக்ஸ் தள பதிவு அமீர் அவர்களினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு.